மதகஜ ராஜா சம்பந்தமான இது முதல் சந்திப்புன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டான நேரம் வந்துருச்சு. மதகஜ ராஜா வந்து நாங்கள் போன வருஷம் ஐ திங்க் ஜூனில் தொடங்கணும். இப்போ வந்து செப்டம்பர் 6க்கு தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் படத்தை. இதே படம் வந்து தெலுங்குல என்டிஆர் நடராஜு தானே ராஜுன்ற தலைப்பில் சைமில்டேனியஸாக வரப்போகுது. இட்ஸ் கோயிங் டு பி ஐ திங்க் இது என்னோட பிக்கெஸ்ட் ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன் வரும்போது. தேங்க்ஸ் டு அன்பன். இந்த படம் வாங்கணுன்றது முடிவு பண்ணும்போது நான் வந்து 10 வருஷம் ஆகுது. கரெக்டாக செப்டம்பர் 6 வந்து எக்ஸாக்ட்லி மை 10th year சின்ஸ் ஐ கேம் இன் டு த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. எல்லாமே தொடங்கினது வந்து 2003, அதே செப்டம்பர் மாதம். இப்போது செப்டம்பர் மாதம் 10 வருஷம் கழிச்சு என் கெரியரில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் இந்த படத்தில் ஐம் கோயிங் டு இன்வெஸ்ட். பிகாஸ் இந்த படத்தில் வந்து அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. இந்த படம் மூலிமா எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் அமையும்ன்ற நம்பிக்கையில் முதல்ல அன்பனக்கிட்ட போய் பேசினேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணுது, இந்த படத்தை நானே பண்ணணும்னு. அவர் கொடுத்த ஊக்கத்தில், கொடுத்த அந்த சப்போர்ட்டில் நான் உடனே போய் மற்ற வேலைகளை தொடங்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி உங்களை சந்திக்கிறேன். கூடிய சீக்கிரம் இப்போ நீங்கள் பார்த்த ட்ரெய்லர் நாளைக்கு எல்லா தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அண்டு செப்டம்பர் 6 வந்து வெளிவரதுக்கு எல்லா முயற்சிகள் போய்கிட்டு இருக்கு. இது அதான் எல்லா படங்களுக்கும் தடைகள் இருக்கும், அது தவிர்க்க முடியாது. இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. பட் இட்ஸ் ஓகே. எப்போது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா அது அந்த டைமில் தான் நடக்கும். நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் அதுக்குன்னு எழுதப்பட்ட ஒரு நேரம்னு ஒன்று இருக்குது. மதகஜ ராஜாக்கு செப்டம்பரில் எழுதப்பட்டிருக்கு, இந்த தேதியில் தான் ரிலீஸ் ஆகணும்னு. அதுக்கான முயற்சிகள் போயிட்டுருக்கு. ஸோ நல்ல விஷயம். எனக்கு சுந்தர் சார் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு இயக்குனராக சந்திக்கும் போது, ஒரு இயக்குனராக எனக்கு சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் சொன்ன மாதிரி ஒரு 80s ஒரு எல்லாமே பாசிட்டிவாக, இந்த சகலகலா வல்லவன், ராஜாதி ராஜா அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தொடங்கி இந்த கதையை சொல்லி ஓகே பயணத்தை ஆரம்பித்தோம். பட் ஐ ஹவ் காட் அ வெரி நைஸ் ஃப்ரெண்ட் த்ரூ திஸ் ஃபில்ம். தேங்க்யூ சார். எனக்கு ஏன்னா ஒரு விஷயத்தில் கண்மூடித்தனமாக நம்பி பண்ணலாம், பட் இது வந்து பார்த்ததுனால எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ அ லவ்லி ஃபில்ம். அண்ட் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும், அஞ்சலி, பாரு, சந்தானம், சோனு சூத், எல்லோருக்கும் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தி ஆல் டன் தட் பார்ட் வெல். குறிப்பாக வந்து இப்போ மனோபலா சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது செகண்ட் ஹாஃபில். அது அந்த ரீலுக்கு அவர் தான் ஹீரோ. அந்தளவுக்கு கலக்கிட்டு போயிட்டார். ஸோ எல்லாமே இருக்குது இந்த படத்தில். இந்த படம் வந்து அதான் ஒவ்வொரு முறையும் வந்து சுந்தர் சார் சொல்வார், இது ஃபெஸ்டிவல் படம், இது ஃபெஸ்டிவல் தான் வரணும்னு. ஸோ கரெக்டாக வந்து ஒரு ஃபெஸ்டிவல் அமைஞ்சுது. விநாயகர் சதுர்த்தி நோக்கி அந்த படம் அதான் எழுதப்பட்டது. அது அப்படியே போகிற பயணம் பார்த்தா அங்கே தான் நிற்க வரப்போகுது. ஸோ தேங்க்யூ வெரி மச். நான் விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி தொடங்கி பாண்டியநாடு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். இப்போ முடிகிற நிலையில் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே என் பேனரில் வந்து இந்த படத்தை வந்து நான் வெளியிடணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ தமிழ்நாட்டிலையும் சரி, கேரளாலையும் சரி, கர்நாடகாலையும் சரி, ஆந்திராலையும் சரி, நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ வெரி மச். அண்ட் மறுபடியும் சந்திப்போம், ஃப்ரெஷ் ஷோவில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ ஆல். வந்திருக்கும் மீடியா, பத்திரிகை சகோதரர் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து இந்த படம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக கொஞ்சம் படம் நடுவில் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிருந்துச்சு. படம் முடிந்தும் சில பல காரணங்களால் ஒரு சின்ன தடங்கள் இருந்துச்சு. மறுபடியும் இந்த படம் வந்து செப்டம்பர் 6 வர்றதுக்கான எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கான ஒரு அறிமுக விழாவாக இதை எடுத்துக்கலாம். இந்த படத்தை வந்து நல்லபடியாக வந்து பப்ளிக்கிட்ட கொண்டு போய் நீங்கள் நல்லபடியாக சேர்த்தணுன்ட்டு உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.
மதகஜராஜா படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படிக்கும்போது ஹிந்தியில் ஒரு 70s பாதிப்பில் நிறைய படங்கள் வந்துட்டு இருந்துச்சு. டான், த ஆக்ஷன் ரிப்ளே, தீவார், நிறைய இந்த மாதிரி ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மும்பைன்ட்டு இந்த 70s பாதிப்பில் நிறைய படங்கள் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு ஆசை, ஏன்னா 80s தான் நான் வந்து சினிமா மேலே ஆர்வமாக சினிமா பார்க்க ஆரம்பித்தேன். அந்த காலகட்டம் ரஜினி சார், கமல் சார் ஒரு புயல் மாதிரி மேலே சூப்பர் ஸ்டார்ஸாக வந்துட்டு இருந்த பீரியட். நல்ல ஒரு ஃபீல் குட் கமர்ஷியல் என்டர்டெய்னர். அதாவது ரொம்ப வந்து அறிவை சோதிக்காமல் யோசிக்க விடாமல் ஒரு 2 மணி நேரம் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட், நல்ல ஹியூமர், நல்ல கலர்ஃபுல் விஷுவல்ஸ், அழகான ஹீரோயின்கள், பிரச்சனை இல்லாத காம்ப்ளிகேஷன் இல்லாமல் ஒரு தெளிவான நீரோடை மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு முரட்டுக்காலை, சாரகலாவலவன், போபி ராஜா, இந்த மாதிரி படங்கள். எனக்கு இந்த படத்தில் பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஒரு 80s வந்த மாதிரி டிப்பிக்கல் ஒரு ஃபீல் குட் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர். அதோட ஒரு ரிசல்ட் தான் வந்து மதகஜராஜா. ஒரு இதுக்கு முன்னாடி என் வந்த ஹியூமர் படங்களுக்கும் டோட்டல் கான்ட்ராஸ்டாக இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா நான் டைரக்ட் பண்ணி சில சாதாரண சுமாரான படங்கள்லாம் கூட கரெக்ட் டைம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் நான் அங்கே உயிரை கொடுத்து பண்ணின ஒரு நல்ல படம் இவ்வளோ ரிலீஸுக்கு தாமதமாச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் நல்ல வேலையாக படத்தில் கதாநாயகனாக மட்டும் நடிக்காமல் படத்துக்கும் ஒரு ஹீரோவாக விஷால் முன் வந்து இந்த படத்தை வந்து இப்போ வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு. அதுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக அன்பண்ண கூட வந்தோடனே அது இந்த படத்துக்கு ஒரு யானை பலம் வந்துடுச்சு. படத்தை பற்றி நான் நிறைய சொல்லணும். பட் படத்தை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு திட்டாதீங்க. ஏன்னா இட்ஸ் ஒரு கமர்ஷியல், ஒரு மாஸ், ஜாலியான என்டர்டெய்னர். ஒரு 2 மணி நேரம் வந்து சந்தோஷமாக சிரிச்சுட்டு ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூட ஒரு ஹீரோயிசம் இருக்கிற ஒரு அருமையான படம். இந்த படத்தில் மிகப்பெரிய உழைப்பை கொடுத்தவர் ஒரு ஹீரோ விஷால். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஒரு படம் கிளைமாக்ஸ் ஃபைட்டுக்காக அவர்கிட்ட சில மேட்டர்லாம் சொல்லியிருந்தேன், உடம்புலாம் ரெடி பண்ண சொல்லி. அவர் ரெடி பண்ணிட்டாரு, ஆனால் ஷூட்டிங் தான் வைக்க முடியல பிகாஸ் ஆஃப் டேட் ப்ராப்ளம்ஸ், அது இதுன்ட்டு. ஒரு 6 மாதம் பச்சை தண்ணியெல்லாம் சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் சாப்பிடும்போது நாங்கள் சாப்பிட்ற மோந்தெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு சாப்பிட முடியாமல். இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் நடித்ததுக்கான பலன் வந்து இந்த படத்தில் ரிசல்ட் கண்டிப்பாக வந்திருக்கு. ஸோ உங்களோட ஆதரவு இன்னைக்கு வேணும். அதே மாதிரி படத்தில் ஒரு அருமையான ஒரு ஸ்டார் காஸ்ட், அஞ்சலி, வருண், 2 ஒரு அழகான ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அப்புறம் சந்தானம் இதுக்கு முன்னாடி என் படங்களில் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான். ஆக்சுவலாக படத்தில் நிறையா வந்தாலும் ஒரு லிமிட்டடான நாட்கள் தான் ஒர்க் பண்ணியிருந்தார். கலகலப்பில் பார்த்தீங்கன்னா 5 நாள், தீயா வேலை குமாரில் ஒரு 7 நாள் தான் பண்ணியிருந்தார். பட் இந்த படத்தில் கிட்டத்தட்ட படம் ஃபுல்லாகவே சந்தானம் வந்திருக்காரு. காமெடி மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கேரக்டராகவும் டில் எண்டு சாங் வரைக்கும் ஃபுல்லாகவே இருக்கிற அளவுக்கு ஒரு அருமையான ஹியூமர் பண்ணியிருக்காரு சந்தானம். அதே மாதிரி மனோபலா சார், சிட்டி பாபு, ஃபுல்லாக நல்ல அருமையான ஸ்டார்கள், சோனு சூட். அப்புறம் வந்து ஒரு அருமையான டெக்னிக்கல் க்ரூ. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமான ஒரு அமைஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கல் க்ரூ. நம்ம கேமராமேன் ரிச்சர்ட், மியூசிக் விஜய் ஆண்டனி, எடிட்டிங் பிரவீன் ஸ்ரீகாந்த், டைலாக் வெங்கட் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு அருமையான டீம் கிடச்சிது. ஸோ எல்லா டீம் கூட லிரிக்ரேட்டுக்கு பா விஜய் அண்ட் அண்ணாமலை எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். ஒரு நல்ல படமாக வந்திருக்கு, கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்களுடைய எல்லாரோட ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் போல தேவை. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு சே எவ்ரிதிங் வாட் ஐ ஃபீல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுந்தர் சார், தேங்க்யூ இந்த படத்துக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் ஒரு ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் அ கமர்ஷியல் மூவி. ஸோ அதுக்காக ஐ திங்க் ஐ மஸ்ட் தேங்க்ஸ் சுந்தர் சார். அண்ட் அவர் வந்து என்ன ஒரு ப்ராப்பர் ஹீரோன்னு ஆக்குறது வந்து அவர் தான். பிகாஸ் ஐ எம் குவைட் பாய்ஸ்டர்ஸ் as everybody knows. அண்ட் அவர் வந்து ஒரு கேர்ளாக எப்படி நடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாரு. தேங்க்யூ சுந்தர் சார். அண்ட் இட் வாஸ் லாட் ஆஃப் ஃபன் ஒர்க்கிங் வித் ரிச்சர்ட் சார். ரிச்சர்ட் சார், தேங்க்யூ for making me look wonderful. And of course Vishal பத்தி சொல்லணும்னா I know him from long, and thank you for giving a part in this movie. And ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. the whole star cast, சந்தானம் சார், மனோபலா சார், everybody பெரிய star cast. போட இல்லாமல் அங்கே வந்து ரொம்ப 2 people தான் இருந்தோம், சிம்பு நானும். பட் இங்கே வந்து அவ்வளோ பேர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து நிறைய ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் ஐம் ஷோர் த மூவிஸ் கோயிங் டு கிரேட். அண்ட் அஃப்கோர்ஸ் விஜய் ஆண்டனி சார் வந்து பாட்டெலாம் ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் ஐ ஹோப் யூ really என்ஜாய் த ஃபில்ம். அனைத்து ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். முதல்ல இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த சுந்தர் சிக்கு நான் நன்றியை சொல்கிறேன். ஏன்னா கண்டினியூஸாக அவருடைய படங்கள் ஒவ்வொன்றிலையும் என்னுடைய அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எல்லா விஷயமும் இருக்கிற மாதிரி எனக்கு அமைச்சு கொடுக்குறாரு. அந்த வகையில் அவருக்கும், விஷால் மெயின் ஒரு ஹீரோ வந்து என்னை அவ்வளோ என்கரேஜ் பண்ணி இந்த படத்தில் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார். அண்ட் வந்து இன்றைய தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத சக்தி சந்தானம். அந்த சந்தானமும் எனக்கு ரொம்ப என்கரேஜாக பண்ணார்.
என் ரோலை பற்றி வெளியே எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு டைரக்டர் சொன்னார். அதனால் நான் எதுவும் சொல்ல தயாராக இல்லை. அந்த ரோல் ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்படின்னாங்க. ஓகே. ஏன்னா படம் வந்த பிறகு அது மிகப்பெரிய அளவில் பேசப்படும். அதே போல் வந்து ஒவ்வொரு கட்டத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நகைச்சுவை படம் அப்படின்னு ஒரு ஜேர்னலில் இருக்கிற ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் சுந்தர்சியோட படம் தான் நிறைய படங்கள் இருக்குது. நிறைய படங்கள், ஒவ்வொரு படம் பழைய காலத்தில் எல்லா இயக்குநர்களும் வந்து நகைச்சுவையை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் ஸ்ரீதர்லேருந்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து நகைச்சுவை தான். இதில் உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, விஷால் எப்படி வந்து நகைச்சுவையில் பொருந்துவார்னு. நீங்கள் பாருங்கள், விஷால் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருந்துட்டு இதில் அப்படி வந்து பொருந்தி போய் ஒரு அழகான ஒரு ஜேர்னலில் அவர் டிரான்சிட் ஆகிருக்காரு. அது டிரான்சிட் ஆன மாதிரி தான் இது. அதே போல் அவர் என்ன அவருடைய ரசிகர்களுக்கு என்ன வேணுமோ அது ஃபுல்லாகவே இருக்குது. ஓகே. அது அடுத்ததை பார்த்தா 2 ஹீரோயின்ஸ் வரலட்சுமி அண்ட் அஞ்சலி. அவங்களும் அவங்களுடைய என்னென்ன பொட்டென்ஷியல் அவங்களுக்கு என்ன இருக்கோ அது ஃபுல்லாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு. அதாவது யாருக்கு என்ன கொடுக்கணும், யாரை வந்து எப்படி யூஸ் பண்ணால் எப்படி நல்லா வருங்கிறது நல்லா அறிஞ்ச ஒரு இயக்குனர் வந்து சுந்தர்சி. அதே போல் விஜய் ஆண்டனியோட அனைத்து பாடலும் முக்கியமான விஷயம். இதில் விஷால் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த பாட்டு அவர் பாடினது தான். என்ன பண்ணுறது, தலைவிதி, தமிழகத்தின் தலைவிதின்னு அவர் எனக்கு சொன்னார். அப்படிலாம் தெரியல, உண்மையிலே நல்லா இருக்கு விஷால். இட்ஸ் வெரி குட். அண்ட் வந்து ஐ ஹோப் வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு எனக்கும் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய ஒரு பாலத்தை அமைச்சு கொடுக்கணும் நம்பிக்கையோட அடுத்ததாக ஆதரவளிக்கும் திரு அன்பு அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங் எப்போ மாதிரி சுந்தரன் படத்தில் இருக்கிற மாதிரி பட்டை கிளப்பியிருந்தார். காமெடி படம் சொல்லவே வேணாம், சுந்தரன் படத்தில் மிக சிறப்பாக இருக்குது. விஷால் அதை விட நல்லா ரொம்ப ஆக்ஷன் காமெடி நல்லா பண்ணியிருந்தார். ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க விஷால் வேர்ல்டு வைடு எல்லாம் ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த படம் ரிலீஸுக்கு அவர் என்ன முழு முயற்சி எடுத்து இப்போ வர்ற 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது அவரே டிக்ளேர் பண்ணுவார். நான் இந்த தூரத்துக்கு என்ன விஷால் நீங்களே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நம்ம படத்தை நம்மளே பண்ணலன்னா அப்புறம் யார் பண்ணுவா? ஆனால் வந்து நார்த் இந்தியாவில் ஃபுல்லாக எல்லா கம்பெனிகளும் அவங்க படத்தை அவங்களே தான் பண்ணுறாங்க. இந்த படத்தில் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக வந்திருக்குனாரு. உறுதியாக அந்த அளவுக்கு ட்ரெய்லரையும் சாங்கையும் பார்க்கும்போது தெரிஞ்சு இது மிகப்பெரிய வெற்றி அடையும். அவருக்கும் மிகப்பெரிய இது ஒரு நல்ல படம் அமையும் நினைக்கிறேன். அதுக்கு நன்றி. மதகஜராஜா அப்படின்னா எம்ஜிஆர் அப்படின்றது ரொம்ப ப்ராப்ளமாக ஆகிப்போச்சு. யாரும் மதகஜராஜான்னு சொல்கிறதில்ல. எம்ஜிஆர் படம் எப்போ வரப்போகுது, எம்ஜிஆர் படம் எப்போ வரப்போகுது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரு நிகழ்ச்சியில் சுந்தர்சி சார் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய லேட்டஸ்ட்டாக வந்த இந்த தீயா வேலை செய்யணும் குமார் என்ற படத்துக்காக நான் பாராட்டினேன். சார் ரொம்ப நல்லா இருக்குது சார்னு. அப்போ அவர் சொன்னார், இதை விட மதகஜராஜா மேலே தான் எனக்கு ரொம்ப இதாவது ரொம்ப ரசித்து எடுத்தேன் சிட்டி அப்படின்னாரு. அது எப்போ வரும்னு அந்த நேரத்தில் அவருக்கு தெரியாது. மறுநாள் பார்க்குறேன், செப்டம்பர் வெளியீடுன்னு வந்துடுச்சு. இந்த படத்தோட அவ்வளோ நம்பிக்கை சுந்தர்சி சார் அவர்களுக்கு. அடிக்கடி சொல்வார், மணிவண்ணன் சார் என்னுடைய குருன்னு சொல்லி. கண்டிப்பாக அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கார் மணிவண்ணன் சார். அவருடைய சிஷியராக கூட இவர் ரொம்ப மரியாதை கொடுப்பாரு. அந்த விதத்தில் நான் அவரை பாராட்டுறேன். இந்த படத்தில் ஹீரோ விஷால் சார், அப்புறமா அஞ்சலி மேடம், வரலட்சுமி மேடம், மனோபாலா சார், சந்தானம், அவங்களோட நான், சோனு சூதெல்லாம் நடிச்சிருக்கோம். எங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர், யார் யாருக்கு என்னென்ன டைலாக் பொருந்துமோ அந்த டைலாகை கொடுத்து ரொம்ப அருமையாக, இது வந்து டோட்டலாக ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் படம்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் வெறும் காமெடி படம் அப்படின்னு கூட சொல்லிட முடியாது. வெறும் சென்டிமெண்ட் படமோ இல்லை வெறும் லவ் படமோ, மொத்தமும் லவ், சென்டிமெண்ட், ஆக்ஷன், காமெடி எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. இப்போ பொதுவாக நம்ம ஃபைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹீரோ ஒரு 10 பேரை அடிக்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் இந்த படத்தில் இருக்குது. ஆனால் ஒரு சோலோ ஃபைட் சோனு சூத் சாரோட விஷால் சார், அந்த ஃபைட் அந்த பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப பிரமிச்சு போயிடுவீங்க. 6 packs + 6 packs 12 pack ஃபைட்டுன்னு சொல்லலாம். சோலோ ஃபைட்டு.
அது அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சாக்லேட் சாப்பிட்டு அவர் எக்ஸசைஸ் பண்ணி எங்கள் கண்ணு முன்னாடியே அவர் உடம்பு ஏற்றுனது நான் பார்த்துருக்குறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு விஷால் சார் இந்த படத்துக்கு. அதே மாதிரி இந்த படம் விரைவில் வெளியிட போது கண்டிப்பாக உங்களோட ஆதரவோடு இது வெற்றி அடையும்னு நினச்சி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் நல்ல கேமராமேனாக இருக்கிறதுக்கு 3 பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து லாயலா காலேஜ் விஷுவல் கம்யூனிகேஷன். நான் படிக்கும்போது நிறைய இன்புட்ஸ் எல்லாம் அங்கேருந்து தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து ஆனந்த் சார்ட்ட அசஸ் பண்ணேன். அதுலேருந்து ஃபில்ம் மேக்கிங்கோட அடுத்த ஸ்டேஜஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் சாருடைய மதகஜராஜா தான். ஏன்னா கேமரா ஒரே இடத்துல வைப்பார், 10 டிகிரி மட்டும் பேன் பண்ண சொல்லுவார், சீனியை முடிச்சிடுவார். எடிட்டில் பார்த்தா எந்த வித டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அவர் சீட் பண்ணி எடுத்ததுக்கான எந்த அறிகுறியுமே இல்லாமல் ரொம்ப பிரில்லியண்ட்டாக ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்ததே அவர் தான். இன்ஃபேக்ட் 5 C's ஆஃப் சினிமோகிராஃபின்னு ஒரு புக் இருக்குது. அதில் வந்து கடைசி சி வந்து சீட்டிங் அப்படின்னு சொல்லி தருவாங்க. சீட்டிங்னா காசு வாங்கிட்டு ஏமாற்றிட்டு ஒழிஞ்சிற சீட்டிங் கிடையாது, படத்தை ஃபாஸ்ட்டாக எடுக்கிறதுக்கான சீட்டிங். அதை வந்து இது வரைக்கும் நான் பார்த்த டைரக்டரில் என்னுடைய 5வது படம் மதகஜராஜா. அதை பிரில்லியண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணி கேமராமேன் வேலையை சிம்பிளிஃபை பண்ணி அவர் வேலையை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண டெக்னிக் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர்கிட்ட கற்றுக்கிறது இந்த டெக்னிக் வந்து நான் அடுத்த படம் பண்ணிட்டு இருந்தேன், நம்ம வணக்கம் சென்னை. அந்த டேரக்டர்லாம் சொல்லி கொடுத்து அவங்களாம் வந்து ஸ்டார்ட் கேமரான்னு சொல்லுவாங்க. ஆர்டிஸ்ட் மேக்கப் போட்டுருக்கும் போது எல்லாம் பிச்சுட்டு ஓடுவாங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம் வெளியே. கரெக்டாக ஃப்ரேம் வச்சுட்டு போனோன்னு ஆக்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து இவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்ட அந்த டெக்னிக் தான். ஸோ இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய ஹீரோ அவர் வந்து நல்ல விஷுவலுக்கு தன்னை எந்த லெவலில் ஸ்ட்ரெயின் பண்ண சொன்னாலுமே ரொம்ப ஈடுபாட்டோட ஸ்ட்ரெயின் பண்ணுவார். அந்த லெவலான இது. அப்புறம் இந்த படத்துடைய ஆர்டிஸ்ட் 2 பேர் இருக்காங்க, அஞ்சலியும் வரலட்சுமியும். 2 ஹீரோயின் இருக்கிற படத்தில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஒருத்தர் 6 மணிக்கு வந்து இன்னொருத்தர் 5:55 வந்து நம்மளை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. நல்ல பேர் அதில் போட்டி போட்டு. அதனால் இட் வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் எம்ஜிஆர். அண்ட் சம்திங் டெல்ஸ் மீ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ப்ரே டு காட். தேங்க்யூ. பத்திரிகை.com நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். மதகஜராஜா, யானைகளின் தலைவன் அப்படின்ட்டு இதற்கு பொருள். விஷால் சார் இப்போ போட்டாங்க, பார்த்தா அந்த யானைகளுக்கு தலைவன் அப்படிங்கிறது பொருத்தமாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நல்லா நடித்திருந்தார். இயக்குனர் சுந்தர் சி இவருடைய உள்ளத்தை அள்ளித்தா படம் வெளிவந்தப்போ நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு பத்திரிகையில். 4 முறை பார்த்தேன். ரொம்ப அதாவது பயங்கரமான காமெடிப்பாங்களே அந்த மாதிரி ஒரு படம். அந்த படத்தில் பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கார்த்திக் சார் கவுண்டமணி காம்பினேஷன் வந்து ரொம்ப இன்று வரை மறக்க முடியாத, எல்லார் மனதிலும் தமிழ் ரசிகர்கள் மனதிலெல்லாம் பயந்திருக்கக்கூடிய ஒரு காமெடி காம்பினேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா தீயா வேலை பார்க்கணும் குமார் படம் பார்த்தேன் கும்பகோணத்தில். அப்போ சுந்தர்சிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அந்த வரிசையில் மதகஜராஜா வந்து மிக மிக பெரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான படம். இந்த படத்துக்கு வந்து விஜயாண்டி சார் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. மொத்தம் 5 பாடல்கள் கவிஞர் பா விஜயும் நானும் எழுதியிருக்கிறோம். நான் வந்து 2 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் பொதுவாக நாட்டுப்புற பாடலுக்கான ஸ்கோப் ரொம்ப கம்மியாக இருக்குது. முன்னெல்லாம் எல்லா படத்துலேயும் ஒரு நாட்டுப்புற பாட்டு, குத்துப்பாட்டு, அந்த மாதிரி ஒரு ஃபோக் சாங் இருக்கும். இந்த படத்தில் அதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. மிகவும் ரசித்து விரும்பி அந்த பாடல் சூழ்நிலையை சொல்லி இந்த பாடலை வைத்தார் சுந்தர்சி அவர்கள். சிக்கு புக்கு சிக்கு ரயில் வண்டி, சின்ன சேலம் போகிற வண்டி, அதில் ஏறி போகலாமா சேலம், நான் அடிக்கட்டுமா தஞ்சாவூர் மேலம்னு குழந்தைகளுக்கெல்லாம் பிடித்த மாதிரி வேண்டும் அப்படின்னு திட்டம் போட்டு அந்த பாடலை பண்ணியிருக்கிறோம். பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு பாடல் வந்து பொள்ளாச்சியில் இந்த சிக்கு புக்கு சிக்கு ரயில் வண்டி ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ விஜயாண்ணி சார் நானும் போனோம். சுந்தர்சி சார் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தார். அங்கே கேரவன்லேயே ஒரு பாட்டு கம்போசிங் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒரு பாட்டு பண்ணினோம். அது வந்து நல்ல மெலடி பாடல், சந்தோஷ் பாடியிருக்காரு. சற்று முன்வரை எண்ணில் இருந்தேன், உன்னை கண்டதும் எப்படி தொலைந்தேன், இந்த 2 வரி மட்டும் நான் சொன்னேன். உடனே கம்போசிங் பண்ணி அந்த பாடல் ரொம்ப சிறப்பான பாடலாக, இன்றைய கல்லூரி மாணவர்களுடைய காலர் டியூனாக அமையக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொம்பைக்கு தொம்பன்னு ஒரு பாட்டு தமிழ்நாட்டே கலக்கும். விஷால் சார் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு, பார்த்தீங்க, ரொம்ப அருமையான பாடல். இந்த படத்தில் 5 பாடல்களுமே வந்து 5 விரல்கள் போல படத்திற்கு தேவையான பாடல்களாக அமைந்திருக்கின்றன. சுந்தர்சி சார் வந்து என்னென்னா காமெடி, அவர் பேசும்போதே பூ மாதிரி பேசுவார், ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பேசுவார். ரொம்ப பிடித்த ஒரு இயக்குனர்.
உள்ளத்தை அளித்தா படம் பார்க்கும்போது ஒரு படத்தில் எழுத வேண்டும் அப்படின்ட்டு ஒரு கனவு இருந்தது. அந்த கனவு நிறைவேற பல வருடங்கள் ஆகியிருக்கு. இதை நான் என்னுடைய வெற்றியாக கருதுகிறேன். இந்த படம் என்னென்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஹிட் படமாக இருக்கும்னு நம்புகிறேன். விஷால் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு, எனர்ஜெட்டிக்காக இருக்குது இந்த படம். இந்த படம் பாடல்கள் படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். கேரக்டர் ஒரு மாடர்ன் பொண்ணு தான், பட் வில்லேஜ் கெட்டப்பில் கொஞ்சம் நிறையா சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ போடாப்பொடி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பிகாஸ் போடாப்பொடி கம்ப்ளீட்லி மாடர்னு. இதில் கொஞ்சம் வில்லேஜில் பார்ப்பீங்க. ஸோ ஐம் எக்ஸைட். விஷால் ரொம்ப ஃபன்னாக இருக்குது, பிகாஸ் சின்ன வயசுலேருந்து எனக்கு அவர் தெரியும். ஸோ சுந்தர் சார் ரொம்ப அதுவில் ஃபன்னாக இருந்துச்சு, பிகாஸ் போடாப்பொடி ஒன்லி 2 of us. இந்த வாட்டி பெரிய ஸ்டாக்கா, ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, எல்லாருக்கும் நல்லா இருந்துச்சு. வணக்கம். இது சுந்தர் சீனாலே உங்களுக்கு தெரியும், ஸோ ஸ்பெஷல் இஸ் இன் காமெடி. அதுவும் விஷால் படம். விஷால் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ஆக்ஷன் ஹீரோ பார்த்துருக்கீங்க. அவுட் அண்ட் அவுட் காமெடியில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியல, பட் இந்த படம் மிகப்பெரிய அளவில் காமெடி டு த கோர் பண்ணியிருக்காங்க. இதில் மிக முக்கியமான கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். அது என்னங்கிறது ரொம்ப சஸ்பென்ஸாக தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காரு டைரக்டர். ஏன்னா படம் பார்க்குற போது அந்த த்ரில் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நான் என் கேரக்டர் பற்றி சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். எனக்கு மிகப்பெரிய அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியதுக்கான ஒரு முன்னுரிமை இருக்குது இந்த படத்துக்கு. இந்த படத்தை தயாரித்து இயக்கிய அண்டு நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே இருக்கிறது மதகஜரா. படத்தோட டைட்டில் மதகஜராஜா. ஷார்ட் ஃபார்ம் எம்ஜிஆர்னு சொல்லிக்கலாம். இல்லை அப்படி இல்லை, யாரையும் புண்படுத்தக்கூடாது. இப்போது எம்ஜிஆர்ன்றது ஒரு மிகப்பெரிய சக்தி உள்ள ஒரு டைட்டில். அது நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. ஸோ வி தாட் மதகஜராஜா இருந்தால் அது பெட்டர், கரெக்டாக பொருந்தோம். ஸோ அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட்டு எம்ஜிஆர்ன்றது இருந்தது, அது தூக்கிட்டோம், மதகஜராஜன் தான் வச்சோம். அரசியலா இல்லை இல்லை, இப்போ இந்த 10 வருஷம் தானே ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு அப்படின்றீங்க. 10 வருஷம் தான் ஆச்சு அதுதான் சினிமா நோக்கி தான் இருக்கும் இப்போக்குள்ள. இந்த படத்துக்கு பொறுத்த வரைக்கும் அது என்ன தேவையோ சுந்தர் சார் நிறைவேற்றியிருக்காரு. இல்லை, படம் ஆரம்பிக்கும் போது அதை ஒன்று ஆசைப்பட்டோம். நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு கலர்ஃபுல் படம் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு டோட்டலாக காஸ்டியூம் வரைக்கும், ஆர்டிஸ்ட், பேக்ரவுண்ட், செட் எல்லாமே. இன்ஃபேக்ட் காஸ்டியூம் டிசைனர் நான் சொல்லும்போது கூட அதான் சொல்லுவேன், எல்லா காஸ்டியூம் கலராக இருக்கணும்ட்டு. கேமராமேட்டையும் சொல்லுவேன், கலர் கொடுக்கலன்னா இருந்துச்சு நான் பெயிண்ட் அடிச்சிடுவேன் நெகட்டிவ்கிட்டு. அந்த அளவுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக கான்செப்டாக எடுத்தோம். நீங்கள் கவனிச்சதுக்கு ரொம்ப நன்றி. சதா 3வது ஹீரோயின். கிட்னி ப்ராப்ளம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தண்ணி இப்போ 6 பேக்குன்னா அந்த ஷூட்டிங் அன்னைக்கு ஆக்சுவலாக தண்ணி இன்டேக், வாட்டர் இன்டேக் கம்மியாக இருக்கணும் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும். வேலை அதாவது ஷூட்னா இப்போ ஒரு 3 நாள் எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாங் எல்லாம் 6 நாள் சீக்வன்ஸ், ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்தாங்கன்னா அந்த 6 நாள் தான் அந்த முயற்சி பண்ணணும். மேற்கொண்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அது பண்ணக்கூடாது. ஒருவேளை அது இப்போ பாடி பில்டர்ஸ்க்கு அந்த மாதிரியான விஷயம் இருக்கு. ஏன்னா காம்படிஷன் மேலே காம்படிஷன், அவங்களுக்கு வாழ்க்கையே அது நோக்கி தான் போகும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் ஏற்படும். தவிர இப்போ நான் இந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சோடனே என் கை அடுத்தது பிரியாணியில் தான் வச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கான என்ன சொல்றது, அந்த விஷயம் முடிஞ்ச உடனே யூ ஹாவ் டு கெட் பேக் டு யுவர் நார்மல் லைஃப் ஸ்டைல். அது கண்டிப்பாக நம்ம லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அமைப்பு, அதுக்கு போயிடணும் திரும்ப. அதுவே நம்பி போயிட்டு இருந்தோம்னா உடல் ரீதியாக ப்ளஸ் முகத்தில் அந்த இது தெரியும், ஒரு அன்ஹெல்த்தி ஃபீல் இருக்கும். ஸோ அது பேலன்ஸ் பண்ணணும். 6 பேக்ன்றது பென்ஸ் கார் மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியான விஷயம் தான், அது மெயின்டைன் பண்ணுறது. எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. நான் போனேன், செட்டுக்கு போனேன், வேலை பண்ணேன், ஷூட்டிங் பண்ணேன், அவ்வளோதாங்க. அதுக்கு மற்ற பற்றி எனக்கு தெரியாது. நான் யாருக்கு எதிர்த்தாவும் பேசுறேன். நானே எதிர்க்கலங்க, நீங்க என்னங்க முடிவே பண்ணிட்டீங்க? எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் பீன் கோயிங் ஆன். ஸோ நான் ஷூட்டிங் போனேன். ப்ளஸ் இந்த பிரச்சனை இப்போ தான் வந்திருக்கு. நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது எல்லாம் ஒன்றுமே இல்லையே. ஸோ நான் இருக்கேன்னு சொல்லவே இல்லையே. நான் ஷூட்டிங் பண்ணும்போது அந்த பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் தானே எழுதிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தானே தெரியும். அது நீங்கள் தயாரிப்பாளர் தான் கேட்கணும். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் அதுதான் ஒவ்வொரு படம் முடியும் போது ஒரு விஷயம் நம்ம மறுபடியும் திருத்தங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் சொல்கிறது இப்போ ஒரு 2 படங்களுக்கு இருந்திருக்கும். நான் பட்டத்தனே இப்போ ப்ரெஸ் மீட் அன்னைக்கு நான் இது சொல்லவே இல்லை. என்னோட ப்ரெஸ் மீட் நடக்கும்போது என்னை பற்றி நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. அந்தந்த டைமில் தேவைப்படும் என்ன நடந்ததோ.
ஐ கான்ட் ஹைட் ஃப்ரம் த ப்ரெஸ். எனக்கு என்ன தோணுதோ நான் சொல்லுவேன். ஐ டோன்ட் கேர் ஆஃப்டர் தட். பிகாஸ் எல்லாரும் உழைக்கிறோம், ஒரு நல்ல படம் கொண்டு வர்றதுக்கு உழைக்கிறோம். நடிகர்களுக்கு வந்து வேறு எதுவும் தெரியாது. இயக்குனர் சொன்ன கதைக்கு நாங்கள் நடிக்கணும், படம் வெளில வரும்ன்ட்டு நம்பிக்கையில் நாங்கள் படம் எல்லாத்தையும் கொட்டுறோம். ஸோ சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயங்களில் நாங்கள் பாதிக்கப்படும் போது அதுதான் பிரச்சனைகள்னு சொல்லுவேன். ஸோ அதுதான் முயற்சிகள். இல்லை அது கேரளாவில் அது கலை. அது இப்போ நம்ம ஆக்சுவலாக கேரளா நாங்கள் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பின்னாடி பார்க்கும்போது கலர்ஃபுல்லான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கும்போது இந்த கேரளாவில் இந்த கதகளி எல்லாம் வரும். பட் கதகளி யூஸ்வலாக ஆடி இருப்பாங்க. அந்த வேற ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டபோது அவங்க சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும் எந்த படத்துலையும் வரலன்ட்டு. ஸோ அதனால் அவங்கள வர வச்சோம். ஆக்சுவலி ரியல் மனுஷங்க கடவுள் மாதிரியே உட்காந்துருப்பாங்க. அது ஒரு அவங்களோட கலை. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் மேக்கப் போட்டு ரொம்ப கஷ்டம் அவங்களோட ஒர்க்கு. பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு படத்தில் பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் அது. ஓகே சார், தேங்க்யூ வெரி மச்.